வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். டிசம்பர் ஜனவரி மாதங்களில் மீண்டும் புயல் வாய்ப்பு. வடக்கு மாகாணத்தில் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை. இனிவரும் நாட்களில் உலகம் காணப்போகும் அசம்பாவிதம். ஐநாவின் எச்சரிக்கை. முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்வெல பிணையில் செல்ல அனுமதி. மதுபான மருத்துவ பரிசோதனையில் நம்பிக்கை இல்லை. ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிப்பு. தென்னிலங்கை சிறைச்சாலைக்குள் ஆடம்பர திருமணம். கொடூரமாக நடத்தப்பட்ட தாக்குதல். இலங்கையில் மண் சரிவு அபாயம். 2000க்கும் மேற்பட்ட பகுதிகளில் ஆய்வுகள் ஆரம்பம். யாழில் மாணவன் கொடுத்த முறைப்பாடு. 18 குடும்பங்களுக்கு 25,000 ரூபாய். விடுதலை புலிகளின் தலைவரால் வடக்கில் அபிவிருத்தி இல்லை. நாமல் கொடுத்த வாக்குறுதி. தொழிலதிபரை ஏமாற்றிய முன்னாள் மரண தண்டனை கைதி தேரருக்கு பிடியாணை. 5,000 பேரை திரட்டி யாழில் உள்ள இந்திய தூதரகத்தை இல்லாமல் செய்வோம். மீனவர்கள் போராட்டம். இலங்கையின் 3D வரைபடத்தில் ஏற்படவுள்ள மாற்றம். ரணில் விக்ரமசிங்கவும் 100-200 லட்சம் என வழங்கியுள்ளார். இப்போது நீங்கள் கூறுவது மாயாஜாலம் போன்று தோன்றுகிறது. வஜிர அபேவர்த்தன தெரிவிப்பு. வெள்ள நிவாரணத்தில் பக்கச்சார்பு. அரசாங்க அதிபருக்கு மனு கொடுத்த கிராம மக்கள். கர்ப்பிணி தாய்மார்களுக்கு விசேட ஊட்டச்சத்து கொடுப்பனவு. அமெரிக்காவின் விசேட விமானம் மூலம் திருகோணமலைக்கு நிவாரண உதவிகள். 40 நிமிடங்கள் முன்பாக அலுவலகம் சென்ற பெண் பணி நீக்கம். வடகிழக்கு பருவ பேச்சு காற்று வலுவடைந்துள்ள நிலையில் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள், அலை வடிவ குழப்பங்கள், தாளமுக்கங்கள் அல்லது புயல்கள் உருவாகும் அபாயம் இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதனை அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் நேற்றைய தினம் தெரிவித்துள்ளார். கடந்த 30 ஆண்டுகளில் வடகிழக்கு பருவ பேச்சு செயற்பட்ட விதம் குறித்து தரவுகளை ஆய்வு செய்து சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையின் ஊடாக இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி வடமாகாணத்தில் சாதாரண மழை வீழ்ச்சியை விட அதிக மழை வீழ்ச்சியை எதிர்பார்க்கலாம் எனவும், வடமத்திய, கிழக்கு, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் சாதாரண மழை வீழ்ச்சியை அண்மித்த மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் மற்றும் தென் மாகாணங்களில் சாதாரண மழை வீழ்ச்சியை விட குறைவான மழை வீழ்ச்சியே நிலவும் என அந்த தரவுகளில் கணிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் அல்லது புயல்கள் உருவாகும் பட்சத்தில் இந்த வானிலை முன்னறிவிப்புகளில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என பணிப்பாளர் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இலங்கையில் மண் சரிவு ஏற்படக்கூடிய நிலையில் அடையாளம் காணப்பட்டுள்ள 2,377 இடங்களில் ஆய்வுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. மண் சரிவு ஏற்படக்கூடிய நிலையில் அடையாளம் காணப்பட்ட இடங்களை ஆய்வு செய்ய 7 மாவட்டங்களில் மொத்தம் 56 ஆராய்ச்சி குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. அண்மையில் அனர்த்தத்தால் ஏற்பட்ட மண் சரிவுகள் மற்றும் வெள்ளம் ஆகியவற்றால் நாடு முழுவதும் 1,322 சம்பவங்கள் பதிவாகியுள்ளன எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு இருக்க உலகத்தில் திடீர் காலநிலை மாற்றங்கள் அதிகரித்து வருவதாக ஐக்கிய நாடுகள் சபை கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளது. காலநிலை மாற்றத்தின் வேகத்தையும் அளவையும் கையாள தற்போதைய நிலைமை, நிதி மற்றும் உட்கட்டமைப்பு போதுமானதாக இல்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2 தசாப்தங்களின் பின்னர் இலங்கை முகம் கொடுத்த மிக மோசமான இயற்கை பேரழிவுக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ஐநா வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரூ பிரான்ச் இதனை தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் காலநிலை மாற்றங்கள் அடிக்கடி தீவிரமாகி வரும் நிலையில் தேசிய மற்றும் சர்வதேச தயார்நிலை வேகத்தை தக்க வைத்துக் கொள்ளவில்லை. உலகம் முழுவதும் காலநிலை மாற்றங்கள் அடிக்கடி தீவிரமாகி வரும் நிலையில் தேசிய மற்றும் சர்வதேச தயார்நிலை வேகத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. இன்றைய நிலைகளில் சூறாவளிகள், திடீர் வெள்ளம் போன்றவற்றை நாம் அதிகமாக காண்கிறோம். எதிர்வரும் வருடங்களில் உலகம் இந்த பேரழிவுகளை அதிகமாக அனுபவிக்கும் என்பது தெளிவாகிறது. ஆனால் நாம் அதற்கு தயாராக இல்லை. வியட்நாம், இந்தோனேசியா மற்றும் தாய்லாந்து உள்ளிட்ட பிராந்திய நாடுகள் ஒரே நேரத்தில் காலநிலை மாற்றங்களை எதிர்கொள்வதாலும், சூடான், காசா மற்றும் ஏமனில் பெரும் மனிதாபிமான நெருக்கடிகள் தொடர்வதாலும் சர்வதேச நிதியுதவிக்காக இலங்கை கடுமையான போட்டியை எதிர்கொள்கிறது. ஒரே நேரத்தில் பல அவசர நிலைகளை சந்தித்த காலம் தனக்கு நினைவில் இல்லை என்று அவர் வலியுறுத்தினார். காலநிலைக்கு ஏற்ப மறுகட்டமைப்பு மற்றும் அதிக ஆபத்துள்ள பகுதிகளில் மீள்குடியேற்றத்தை தடுப்பதற்கான தேவையை ஐநா வதிவிட ஒருங்கிணைப்பாளர் உறுதிப்படுத்தினார். பேரிடருக்கு பிந்தைய நிவாரணம் மற்றும் மறுகட்டமைப்பை விட முன்கூட்டியே முதலீடு செய்வது மிகவும் செலவு குறைந்ததாக இருக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.
கைது செய்யப்பட்ட முன்னாள் சபாநாயகரும் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான அசோக ரன்வெல பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக ரன்வெல சாலை விபத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் போலீசாரினால் நேற்று கைது செய்யப்பட்டிருந்தார். சபுகஸ்கந்த பகுதியில் அசோக ரன்வெல பயணித்த ஜீப் காரொன்றுடன் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகி இருந்தது. சபுகஸ்கந்த டெனிமெல்லா பகுதியில் நேற்று முன்தினம் இரவு 7:45 மணியளவில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக போலீசார் தெரிவித்தனர். விபத்து நடந்த நேரத்தில் அவர் மதுபோதையில் இருந்ததாக சிலர் சமூக ஊடகங்களில் பல்வேறு கருத்துக்கள் வெளியிட்டனர். ஆனால் விசாரணையில் அவர் மதுபோதையில் இல்லை என்பது தெரிய வந்துள்ளது. இவ்வாறு இருக்க முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்வெல விபத்தை ஏற்படுத்திய சந்தர்ப்பத்திலேயே மதுபோதையில் வாகனத்தை செலுத்தினாரா என பரிசோதனை நடத்தியிருக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் சட்டத்தரணி யோகான் ஆரியவன்ச தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் அசோக ரன்வெல மது அருந்தியுள்ளாரா என்பதை கண்டறிய மருத்துவ பரிசோதனைக்கு பரிந்துரைக்கப்பட்டாரா மற்றும் எத்தனை மணிக்கு பரிசோதனை நடத்தப்பட்டது என்பதை தெரியப்படுத்த வேண்டும். விபத்து நடந்தது நேற்று முன்தினம். ஆனால் மறுநாள் நேற்றைய தினம் அவரை மருத்துவ பரிசோதனைக்கு பரிந்துரைப்பது பயனற்றது. மது அருந்துபவர்கள் தேசிய மக்கள் சக்தியில் இல்லை என ஜனாதிபதி கூறினார். இந்த விபத்து எதிர்க்கட்சி எம்பியால் ஏற்பட்டிருந்தால் இன்று நடந்திருப்பது வேறு. எனவே இதுபோன்ற சம்பவத்தில் மோசடிகள் நடைபெறுவதற்கு அதிக வாய்ப்புள்ளது. நாங்கள் போலீசார் நடத்தும் விசாரணைகளை கவனித்து வருகிறோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் நவாலி கிழக்கு கிராம அலுவலகர் பிரிவில் வெள்ள நீர் உட்புகுந்த வீட்டிற்கு அரசினால் வழங்கப்படும் 25,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படாமை தொடர்பான முறைப்பாட்டிற்கு சண்டிலிப்பாய் பிரதேச செயலாளரால் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண அலுவலகத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதனை யாழ்ப்பாணம் பிராந்திய மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் இணைப்பாளர் கனகராஜ் வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் பிரதேச செயலாளரால் அனுப்பப்பட்ட அறிக்கையில் முறைப்பாட்டாளர் உட்பட 18 வீடுகளுக்கான சேத விவரம் சிபாரிசு செய்யப்பட்ட அரசாங்க அதிபர் அவர்களுக்கு நிதி ஒதுக்கீட்டுக்காக அனுப்பப்பட்டுள்ளது. முறைப்பாட்டாளரோ அல்லது அவரது பிரதிநிதியோ நேரில் சமூகம் அளிக்கும் போது வெள்ள நிவாரணம் தொடர்பான சுற்று நிரூபங்கள் மற்றும் நிதி பிரமாணம் என்பவற்றின்படி முறைப்பாட்டாளருக்கான கொடுப்பனவை வழங்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முறைப்பாட்டாளர் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட போது நேரில் வந்து உரிய நடவடிக்கையை மேற்கொண்டு கொடுப்பனவை பெற்றுக் கொள்ளும்படி பிரதேச செயலாளரால் முறைப்பாட்டாளருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் இணைப்பாளர் கனகராஜ் தெரிவித்துள்ளார். தென்னிலங்கையின் சிறைச்சாலைக்குள் ஆடம்பரமான முறையில் திருமண பதிவினை மேற்கொள்ள அனுமதி மறுக்கப்பட்டமையினால் சிறைச்சாலை கண்காணிப்பாளர் கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளார். பூசா சிறைச்சாலையில் சிறைச்சாலை கண்காணிப்பாளரை கொடூரமாக தாக்கிய பாதாள உலக தலைவர் பியூம் ஹஸ்திக என்ற பியூமாவும் மற்றொரு பாதாள உலக குற்றவாளியும் அங்குனு கொலபெலச சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் பாதாள உலக குற்றவாளியிடம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். 2 பாதாள உலக குற்றவாளிகளின் தாக்குதலில் காயமடைந்த பூசா சிறைச்சாலை கண்காணிப்பாளர் கராபிட்டி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். பாரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தல்காரரும் பாதாள உலக தலைவருமான பாணந்துரை குடுசலிந்துவின் நெருங்கிய சகாவான பாதாள உலக குற்றவாளி பியூமா கொலை, போதைப்பொருள் கடத்தல் மற்றும் கப்பம் பெறுதல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்வதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். பியூமா என்ற பாதாள உலக தலைவர் சிறையில் தனது திருமணத்தை பதிவு செய்ய நீதிமன்றத்திடம் அனுமதி கோரியிருந்தார். இது ஒரு மனிதாபிமான செயல்முறை என்பதால் நீதிமன்றம் அதற்கான அனுமதியையும் வழங்கியிருந்தது. அதன்படி பூசா சிறைச்சாலையில் தனது திருமணத்தை ஆடம்பரமாக பதிவு செய்ய பியூமா தயாராக இருந்தார். இதற்கு தேவையான வசதிகளை பூசா சிறை நிர்வாகம் வழங்க தயாராக இருந்தது. அதன்படி நடன குழுக்கள் மற்றும் ட்ரம் குழுக்களை அழைத்து வந்து திருமணத்தை ஆடம்பரமாக பதிவு செய்ய பியூமா திட்டமிட்டிருந்தார். எனினும் அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதனால் ஏற்பட்ட கோபம் காரணமாக கடந்த 7ஆம் திகதி குற்றவாளிகள் அடைக்கப்பட்டிருந்த சிறை அறைக்கு கண்காணிப்பாளர் சென்றபோது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பாதாள உலக குற்றவாளிகள் அங்கு பொருத்தப்பட்டிருந்த 63 சிசிடிவி கேமராக்களை உடைத்து அளித்ததாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் தனது கணவர் மீது திட்டமிட்ட வகையில் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக பியூமாவின் காதலி மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நேற்றைய தினம் இந்திய இழுவைமடி படகுகளை கட்டுப்படுத்த கோரி யாழ் மாவட்ட செயலக முன்றலில் மீனவர்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். அத்துமீறிய இந்திய மீனவர்களுக்கு எதிராக இடம்பெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒருவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இனியொரு ஆர்ப்பாட்டம் நாங்கள் செய்ய இருப்பதா இருந்தால் இந்திய தூதரகம் இந்த யாழ் மாவட்டத்திலே இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய ஆர்ப்பாட்டமாக இருக்கு. இந்திய தூதரகம் எங்களுக்கு எதுவுமே செய்யவில்லை. இந்த இந்திய தூதரகம் எங்கள் இடத்திலே வேண்டாம். நாங்க சைனாவையோ அமெரிக்காவையோ கொண்டு இங்கே நாங்க இடம் கொடுத்து விடுவோம். இதுதான் இனிமேல் நடக்கும். இந்திய அரசாங்க இலங்கை அரசாங்கத்துக்கு நீங்கள் உடனடியாக
உங்களுடைய எல்லையை தாண்டி வந்தால் நீங்கள் சுட்டும் கலைக்கிறது உங்களுக்கு அனுமதியை கொடுங்கள். உடனடியாக இலங்கை அரசாங்கம் செய்யும். நீங்கள் சுட்டாலும் கூட அவர்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறீர்கள். ஏறி மிதித்து காலக்கையை வைக்கத்தான் நீங்கள் விரும்புகிறீர்கள். இதை உடனடியாக செய்ய சரியான முறைக்கு செய்யுங்கள். அடுத்த ஆர்ப்பாட்டம் என்றால் இது மட்டுமல்ல. இதில் கிட்டத்தட்ட 2000 சனத்துக்கு மேல வந்திருக்குது. ஆனா இது மட்டுமில்ல, இனிமேல் 5000 10,000 ஆட்களை திரட்டி உடனடியாக நாங்கள் இந்திய தூதரகத்தை இல்லாமல் தான் செய்வோம். நாங்கள் அரசாங்கம் மத்தியிலே வேலை செய்கிறோம் தான். ஆனால் நாங்கள் மக்கள் மத்தியில நிற்போம். நாங்கள் இன்று மக்களோடு இருக்கக்கூடிய அரசாங்கம் என்றபடியால் மக்கள் மத்தியில நின்று கதைக்கிறோம். வடக்கின் அனைத்து அபிவிருத்திகளும் மஹிந்த ராஜபக்சவால் உருவானவை, தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனால் அல்ல என பொதுஜன பெரமுன கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இன பிரச்சினையின் அடுத்த கட்டத்திற்கு செல்வதென்றால் வடக்கு மக்களுக்கு நான் பொய் சொல்ல விரும்பவில்லை. 13ஆம் திருத்த சட்டம் மற்றும் போலீஸ் காணி அதிகாரங்கள் கொடுப்போம் என பொய் வாக்குறுதிகள் வழங்க விரும்பவில்லை. அது நடக்காத காரியம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தொடர்ந்தும் அவர் கூறுகையில், இந்த அரசாங்கமும் இவை தருவதாகவே ஆட்சிக்கு வந்தது. இந்த அதிகாரங்களை கொடுத்தால் தென்னிலங்கையில் அடிவாங்க வேண்டும், கொடுக்காவிட்டால் வடக்கில் அடிவாங்க வேண்டிய சூழ்நிலை காணப்படுகிறது. நாங்கள் தமிழ் மக்களுக்கு நம்பிக்கையாக இருந்து உண்மையை கூற வேண்டும். இந்த நாட்டின் வரலாற்றில் அனைத்து தலைவர்களும் தமிழ் முஸ்லிம் மக்களை ஏமாற்றியுள்ளனர். தமிழ் மக்கள் கலாச்சாரத்தில் பின்னி பிணைந்தவர்கள். இன்று சில தலைவர்கள் வடக்குக்கு சென்றால் சிங்கள கலாச்சாரத்தை மறந்து விடுகின்றனர். தமிழ் சிங்கள கலாச்சாரங்களில் பெரிய வேறுபாடுகள் இல்லை. கதிர்காமம் மற்றும் சிவனொளிபாத மலையில் இரு இனங்களும் ஒன்றாக இணைய முடியும் என்றால் அரசியல் பிரச்சனையில் ஏன் இணைய முடியாது? வடக்கில் பாதைகள் மற்றும் அனைத்து அபிவிருத்திகளும் மஹிந்த ராஜபக்ச காலத்தில் செய்யப்பட்டதாகும். தமிழீழ விடுதலை புலிகளின் தேசிய தலைவர் பிரபாகரனோ ஏனைய தலைவர்களோ உருவாக்கியதல்ல. தென்பகுதியில் இருக்கும் இளைஞர்களுக்கு கிடைக்கும் அதிகாரங்கள் வடக்குக்கும் வழங்க வேண்டும். வடக்கில் அரசியல் ரீதியாக தனிநாடு தேவை போன்ற கோரிக்கைகள் இருக்கின்றன. அதற்கு எமது அரசியல் தரப்பில் தீர்வு இருக்கிறதெனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் தொழிலதிபர் ஒருவருக்கு பணமில்லாத காசோலையை வழங்கி மோசடி செய்த விகாராதிபதியை கைது செய்யுமாறு கொழும்பு மேலதிக நீதவான் பிடியாணை உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளார். மாளிகாவத்தை ஸ்ரீ போதிராஜராம விகாரையின் விகாராதிபதி உபதென்ன சுமணதேரர் தேவண்டகொட பகுதியில் உள்ள ஒரு தேங்காய் எண்ணெய் நிறுவனத்திடமிருந்து 60 மில்லியன் ரூபாய் தேங்காய் எண்ணெய்க்காக மோசடியான காசோலைகளை வழங்கிய குற்றச்சாட்டில் நீதிமன்றில் முன்னிலையாக தவறியதால் இந்த பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு 15ஐ சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி கலைச்செல்வம் என்ற தொழிலதிபர் 2022 மற்றும் 23ஆம் ஆண்டுகளில் குற்றப்புலனாய்வு துறைக்கு செய்த முறைப்பாடுகள் தொடர்பான 4 வழக்குகள் தேரருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த சம்பவங்கள் தொடர்பான சந்தேக நபரான பிக்கு காவலில் வைக்கப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. 2021 ஜனவரி 3 அன்று ஆயுதங்களை வைத்திருந்த குற்றச்சாட்டில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட இவருக்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. டித்வா சூறாவளியால் ஏற்பட்ட மண் சரிவுகள் மற்றும் வெள்ளத்தின் தாக்கம் காரணமாக இலங்கையின் 3D வரைபடத்தில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என நில அளவையாளர் நாயகம் NKU ரோகண தெரிவித்துள்ளார். அதன்படி இலங்கையை சுற்றி விண்வெளி நிலையங்களிலிருந்து செயற்கைக்கோள் படங்களை பெற முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த புதிய படங்கள் மண் சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அடையாளம் காணவும், நதிப்படுக்கைகள், நிலங்கள் மற்றும் விவசாய பகுதிகளில் ஏற்பட்ட சேதங்களை மதிப்பிடவும் உதவும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நேரத்தில் வரலாற்றில் ஒருபோதும் இல்லாத இதுபோன்று பணம் வழங்கப்படவில்லை என்று ஊடகங்கள் மூலம் தெரிவிக்கப்படுவதை நான் காண்கிறேன். இது எனக்கு ஒரு மாயாஜாலம் போன்று தோன்றுகிறதென ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், பணம் பார்க்காத குழுக்களுக்கு பணத்தை பார்க்கும் போது அப்படியொரு எண்ணம் தோன்றலாம். 2003 மற்றும் 2016ஆம் ஆண்டின் பெருவெள்ளம் எனக்கு நினைவிருக்கிறது. அப்போதும் இதுபோல்தான் வானத்திலிருந்து பார்க்கும் போது கூரைகள் கூட தெரியாத நீர்த்தேக்கங்களை நாம் கண்டோம். காலி மாவட்டத்தில் ஒரு இடத்தில் வெள்ள நீர் உயரழுத்த மின்கம்பத்தை விடவும் உயரமாக இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எமது 8வது முன்னாள் ஜனாதிபதி கையாண்டுள்ளார். அந்த நேரத்தில் குறிப்பாக களுத்துறை, காலி, மாத்தறை, ஹம்பாந்தோட்டை, கேகாலை உட்பட இலங்கையின் 17 மாவட்டங்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டது. தேயிலை தோட்டங்களுக்கு அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் 100 லட்சம், 200 லட்சம், 300 லட்சம் என திரும்ப செலுத்த தேவையில்லாத நன்கொடையை வழங்கியிருந்தார். அவற்றை திரும்ப அவர்களிடம் கேட்கவில்லை. தேயிலை தோட்டங்களை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வரவே அவை வழங்கப்பட்டன. அந்த ஆவணங்கள் தேவைப்பட்டால் இலங்கையில் எத்தனை தேயிலை தோட்டங்களுக்கு 300, 400, 500 லட்சங்கள் வழங்கப்பட்டுள்ளது என பார்க்கலாம். என் நினைவின்படி தேயிலை தோட்டங்களுக்கு மட்டும் 1 பில்லியன் வழங்கப்பட்டுள்ளது. இவற்றை நாங்கள் கையாண்டு அனுபவித்து ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடன் இணைந்து பணியாற்றிய அனுபவங்களின் தொகுப்பே இதுவாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
முல்லைத்தீவு மாவட்டத்தில் கள்ளப்பாடு தெற்கு கிராமத்தில் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கத்தால் வழங்கப்படும் உதவித்தொகையில் முறைகேடு காணப்படுவதாக பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் முறையிட்டுள்ளனர். நேற்று முல்லைத்தீவு மாவட்டத்தில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் நடமாடும் சேவை ஒன்று மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றுள்ளது. இந்த நடமாடும் சேவையில் பெருமளவு மக்கள் பயனடைந்துள்ள நிலையில் கிராமத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கத்தின் நிவாரணம் கிடைக்கவில்லை என்றும் கிராம சேவையாளரால் சரியான தெரிவு நடைபெறவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்ததுடன் பாதிக்கப்பட்ட மக்கள் திரண்டு தங்கள் கோரிக்கையினை விடுத்துள்ளனர். கள்ளப்பாடு தெற்கில் 610 குடும்பங்கள் காணப்படும் நிலையில் 65 குடும்பங்களுக்கே கிராம அலுவலகர் அரசாங்கத்தின் நிவாரணத்திற்கு பதிந்துள்ளார் எனவும் கிராமத்தில் 150 குடும்பங்கள் வரையில் உண்மையில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் எனவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த விடயத்தில் மோசடி இடம்பெற்றுள்ளதென கூறுவதுடன் குறிப்பாக இந்த மக்கள் ஒரு மாதமாக கடற்றொழிலுக்கு செல்ல முடியாத நிலை காணப்படுகிறது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களை உள்வாங்குமாறு கோரி மாவட்ட செயலாளரிடம் கோரிக்கை ஒன்றை கையளித்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். நாட்டில் தற்போது நிலவும் அனர்த்த நிலைமை மற்றும் எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு 5000 ரூபாய் பெறுமதியான ஊட்டச்சத்து கொடுப்பனவை வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த கொடுப்பனவு டிசம்பர் 16ஆம் தேதி முதல் பிரதேச செயலகங்களின் ஊடாக வழங்கப்பட உள்ளது. இந்த கொடுப்பனவு ஒரு முறை மாத்திரமே வழங்கப்படும். இது 2025 நவம்பர் 30ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னர் தாய் சேய் நல நிலையங்களில் பதிவு செய்த கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. டிட்பா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட திருகோணமலை மக்களுக்கு அத்தியாவசியமான நிவாரண உதவிகள் நேற்று வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. வெள்ள நிவாரண பணிகளுக்காக அமெரிக்கா வழங்கிய விசேட விமானம் மூலம் இந்த பொருட்கள் திருகோணமலை சீனக்குடா விமான நிலையத்தை நேற்றைய தினம் வந்தடைந்திருந்தது. இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங் இந்த பொருட்களை உரிய தரப்பிடம் கையளித்திருந்தார். டிட்பா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட கிட்னியா, மூதூர் மற்றும் வெருகல் பிரதேச செயலக பிரிவுகளை சேர்ந்த 250 குடும்பங்கள் இதன் மூலம் பயனடைந்ததாக கூறப்படுகிறது. ஸ்பெயின் நாட்டில் பலமுறை அலுவலக வேலை நேரத்திற்கு 40 நிமிடங்களுக்கு முன்பாக சென்ற பெண்ணொருவர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதான சம்பவம் பதிவாகியுள்ளது. காலை 7:30 மணியளவு வேலைக்கு 6:45 அல்லது 7 மணிக்கே வருவதை அந்த பெண் வழக்கமாக கொண்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் சம்பந்தப்பட்ட பெண்ணிடம் முன்கூட்டியே வந்தது ஒழுங்கு மீறல் என கூறியும் அவர் தொடர்ந்து வந்ததால் மேலதிகாரி பணியிலிருந்து நீக்கியுள்ளார் எனவும் கூறப்படுகிறது. இதனை அடுத்து நீதிமன்றில் அப்பெண் வழக்கு தொடர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.